வணக்கம் and welcome to நீங்களும் செய்யலாம் இது DIY ஐடியாஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் ஸ்லைம் எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம், பட் இந்த வீடியோல இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா ஈஸியா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு க்ளூ எடுத்திருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் கிளிட்டர் அண்ட் ரொம்ப முக்கியமானது கண்டிஷனர் எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் கண்டிஷனர் அண்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த க்ளூவை பவுலில் போட்டுடலாம். நான் இந்த ஒரு ஃபுல் டியூபையுமே யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து கிளிட்டரை இதில் ஆட் பண்ணலாம் அண்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரைட், இப்போ பார்க்கலாம், ஒரு கிளிட்ரி ஸ்லைம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதில் நம்ம முக்கியமான இந்த கண்டிஷ்னரை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கேப் மட்டும் நான் ஃபில் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆல்ரைட், ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்லைமோட கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாக இருக்குது. ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நம்ம கையில் ஒட்டக்கூடாது. ஸோ நம்மளுடைய ஸ்லைம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை இது இன்னும் ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கண்டிஷ்னரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பட் எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இது என்னால் கையால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது அண்ட் இது என் கையில் ஒட்டல. ஆல்ரைட், ஸோ பார்க்கலாம், ஒரு அழகான குட்டி ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு அண்ட் உள்ளே பார்க்கலாம் நல்லா கிளிட்டர்ஸ் இருக்குது, நல்லா தெரியுது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்ட் சிம்பிளாக டக்குன்னு உங்களுக்கு ஸ்லைம் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பொழுதுபோக்கு மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இன்னொரு சேனலான என்னோட விளையாடு டாய்ஸ் ஃபார் கிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்.